வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான ஒரு விடயத்தை பத்தி நம்ம அட்டார்னேட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம், பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க கோல்டு கார்டு. இதனால EB5 என்ன ஆக போகுது, ஒருவேளை EB5 போயிடுச்சுன்னா அந்த வீசாலாம் EB1, EB2, EB3க்கு அது இந்தியர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா அமையுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் அட்டார்னியோட இருக்க போது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய நீங்க முகப்புத்தகத்திலையும் வாட்ஸ்அப்லையும் இதை பற்றி பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்னா ஏலியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்வயர்மெண்ட், DHS, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிலே வந்திருக்கு. இது விசா ஹோல்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். அப்போ யாரெல்லாம் அந்த ஏலியன் ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய இது சம்பந்தமான வதந்திகளும் பரவிட்டு இருக்கு. ஸோ இதை கிளீனா அட்டார்னிட்ட யாரெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்க எல்லாருக்குமே நன்கு பரிச்சயமான அட்டார்னி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல வரப்போறாங்க. மேரி கென்னடி, லா ஆஃபீஸ் ஆஃப் மேரி கென்னடி, இல்லினாய் மாகாணத்தில் சிகாகோல நடத்திட்டு வராங்க. அவங்க தான் நம்ம வீடியோல எல்லாத்துக்குமான விடைகளை சொல்ல போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்ல. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்ல இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. நன்றி மேரி கென்னடி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறது. ஏன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு விவாதிக்க போறோம். முதல் விஷயம் பார்க்குற நேயர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ட்ரம்ப் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க கோல்டு கார்டு. இதை நீங்க எப்படி ஒரு அட்டார்னியா பாக்குறீங்க மேரி கென்னடி? இந்த EB5 அந்த கோல்டு கார்டு வீசா அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாளா வேர் சோ பிஸி. நேத்திக்கு கூட ரொம்ப 8:30 வரைக்கும் ஆஃபீஸ்ல இருந்து போற மாதிரி இருந்தது. இட்ஸ் லைக் டு லுக் இன்டு இட். அந்த 5 million and all those are on the second criteria, right? In a proposal இன்னும் வரல நமக்கு. இட்ஸ் a proposal. நமக்கு இன்னும் ஃபைனல் டர்ம்ஸ் and what's going to be தெரியாது ஃபர்ஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், EB5 ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் கன்சர்ன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே கூட ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் EB5 பத்திட்டு. And also from our office also, apart from law offices, New Roots EB5, which is completely different entity. The rural project la பண்ணும்போதும். So one of the criteria, EB5 is not for everyone. அதை வச்சு பார்க்கும்போது அந்த limited people, mostly பார்த்தீங்கன்னா people who are aging out, அவங்களோட questions, அவங்களோட concerns இருந்தது. So ஒரு layman termsல நம்ம சொல்லணும்னா EB5ன்றது it's not a very simple. எனக்கு எப்படி நான் இதை ரிலேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா எதை வச்சு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், நான் பேசும்போதுமே கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், அட்ரஸ் பண்ணேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஈவன் த கண்டென்ட், இட்ஸ் அபவுட் த ப்ராசஸ் தட் இஸ் இன்வால்வ்ட். இது சரியான ஒரு ப்ராசஸ் இல்லைன்றது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெமோவா எப்படி ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல தான் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மை ஒப்பீனியன். ஸோ அதே மாதிரி தான் இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஐம் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் நாட் ஃபார் எவ்ரி ஒன், ஆனா அந்த லிமிடெட் பீப்புளுக்கு இது ஒரு பெரிய கன்சர்னா ஆயிடுச்சு. ஆக்சுவலா எப்படின்னா அவங்க தேவர் ப்ரிப்பேரிங். இட்ஸ் நாட் EB 800,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது தேவர் சோ மெனி திங்ஸ் தட் தேவர் லுக்கிங் அண்ட் லைக் பிள்ளைங்க ஏஜ் அவுட் ஆகுறாங்க, காலேஜஸ்ல சரியான அட்மிஷன் போகல, அவங்களுக்குலாம் தான் இது ஒரு பெரிய கன்சர்ன் ஆச்சு. ஸோ கமிங் பேக் டு த கொஸ்டின் ஆஃப் EB5 in the gold visa, it's not going to be definitely a replacement at this point of time. ஏன்னா இது காங்கிரஷனல் அப்ரூவல் இல்லாம இது வரவே முடியாது. Again, if it's going to be an executive memo or a simple majority of the house, அதெல்லாம் இதுக்கு பண்ண முடியாது. இப்போ நம்ம சொல்ற மாதிரி EB5 2027 வரைக்கும் அந்த RA ஆக்ட் ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதுல 2027 வரைக்கும் இருக்கு. nothing major can be disturbed, even increase of the amount that has to be invested. இது எல்லாமே எப்படி வரணும்னா, it should be definitely as a proper process and procedure. It's not going to happen that sooner. And also there is something called grandfathering clause on that, right, which is like September of 2026 வரைக்கும் இருக்கு. அதுல கண்டிப்பா அந்த grandfathering clauseல எப்படின்னா, ஈவன் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா H1B நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் வந்ததுன்னா they have to honor that has been filed before. அதுதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அப்போ இந்த grandfatheringல it is very clear that September 2026 வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் பிரேம். as usual, இன்னும் 2 weeksல it's just a proposal, not many terms has been discussed on this. நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம if needed we can go for it. And in continuity of that, we do law offices of Mary Kennedy is different from New Roots EB5. so நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துருங்க, அவங்க they can explore more options into that.
ஷூர், கண்டிப்பாக. ஏன்னா வந்து EB5 வந்து இன்றைக்கி வந்து பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஏஜ் ஓட் இஷ்யூ நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாமே மிக சரியான ஒரு விஷயம். அண்ட் EB5 வந்து அவங்க காங்கிரஸில் 1990களில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டுட்டு அதை எடுத்துட முடியாது. இட் ஷுட் பி த ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ட்ரம்ப் எலெக்ட் ஆனோன்னே சொன்னாங்க H1Bயை கம்ப்ளீட்டாக எடுத்துடுவாங்க. அதெல்லாம் வந்து பண்ண முடியாதுங்க. எப்படி H1Bயை எடுத்துட முடியும்? அந்த மாதிரி தான் இதை ரிலேட் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பாக அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது மாதிரி தான் EB5 அந்த மாதிரி. கரெக்ட், ரொம்ப புரிய வைத்ததுக்கு நன்றி. பட் இந்த கோல்டன் வீசாங்கிறது 5 மில்லியன், நம்ம பார்க்கும்போது 44 கோடி ரூபாய். நிறையா மக்கள் வந்து சொன்னது 44 கோடி இருந்ததுன்னா நான் இந்தியாவிலே இருந்துருவேன் அப்படிங்கிற. ஏன்னா வந்து அதோட ப்ரைஸ் டேக் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஆடட் பாயிண்ட் இன்னொன்று என்னன்னா, அது வந்து மேபி நம்ம நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஃபார் த இந்தியன்ஸ். அவங்களுக்கு வந்து தே ஆர் சேயிங் தட் ஃபார் அதர் கண்ட்ரி பீப்புள் மைட் பி இன்ட்ரெஸ்டட் அண்ட் மைட் பி எலிஜிபிள்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஈவன் இன் தட் கேஸ் இட் கேன் நாட் பி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த EB5. கரெக்ட், அது வந்து சரியான வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இன்றைக்கி வந்து சைனீஸ் பார்த்தீங்கன்னா 2016 இருக்காங்க. ஒரு கேட்டகரியில் தான் அவங்க நம்மளை விட பின்தங்கி இருக்காங்கன்னா அது EB5. பிகாஸ் அவங்க ரெடியாக இருக்காங்க. இன்னும் 5 மில்லியன் கூட அவங்க கொடுக்கலாம். See, as long as it's going to be a different program which people want to be interested and they want to take it, they fulfill பண்றதுக்கு பார்க்கலாம். But not to be on a place where it's going to be replacing an EB5 which is currently there. அப்படி இன்னொரு விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க, சமீப காலமாக போயிட்டு இருக்கிறது ஏலியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம். DHSA வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகுது? ஷூருங்க. ஆக்சுவலாக இது கண்டினியூட்டாக வந்து இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து இதில் வந்து வெரி மினிமம் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் ப்ரொவைடட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் பற்றி நிறைய பேனிக் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐயோ நம்ம புதுசாக வந்து நான் என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணாமல் இருந்தால், ஏன்னா அதில் சொல்கிறாங்க மிஸ்டம் தேர் வில் பி ஈவன் கிரிமினல் ஆர் ஃபினான்ஷியல் சார்ஜஸ் தட் கேன் பி டன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நேச்சுரலாகவே எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் என்ன பண்ணணும்? அதுவும் இல்லாமல் பிள்ளைங்க வந்து 14 இயர்ஸ் அப்படி ஆகும் போது நாங்க என்ன பண்ணணும்? So all that they have said is like வந்து ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க போது அதுல வந்து further details will be provided னு சொல்லிருக்காங்க. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ AR11 ஃபார்ம்னு ஒன்று இருந்தது, கொண்டு வந்தாங்க. ஸோ எனி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸஸ் தட் ஹாஸ் டு பி ரெக்கார்டட் த்ரூ திஸ் ஃபார்ம். அதோட அட்டாச் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா இமீடியட்டா இப்போ எப்படி இந்த ஒரு கிரைட்டீரியா இங்க வருதோ அதே மாதிரி அந்த கிரைட்டீரியா அந்த AR11 அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லும்போது ஸ்டில் ஐ ரிமெம்பர் லைக் தட் வாஸ் மை early years of immigration practice ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து இமீடியட்டா அதுல வந்து ஒரு இது கிரைட்டீரியா இருக்கும், என்னன்னா யூ கேன் ஈவன் பி அரெஸ்டட்னு சொல்லிட்டு இருக்கோம். தட் டசன்ட் மீன் பண்ணாதவங்க எல்லாரையும் அந்த கிரைட்டீரியா வர போறோம் இல்லை. ஆனா நம்ம we have to be very closely following up. The reason that was brought in back serious terms is இது வந்து அவங்களோட I-94 இல்லாம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு சில கிரைட்டீரியா ஆஃப் பீப்புள் ஆர் தேர். இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும், நடந்து வரவங்க உள்ளார என்ட்ரு உள்ளார ஆகுறவங்க, பிளஸ் இன்னொன்று வந்து ஷிப்ல வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த I-94 இருக்காது. ஆக்சுவலா அவங்களோட என்ட்ரிக்கே வந்து ஒரு எந்த விதமான டாக்குமெண்ட் டீடைல்ஸும் இருக்காது. ஸோ தே ரியலி வாண்டட் டு பிரிங் தட் தோஸ் கைண்ட் ஆஃப் அ பீப்புள். இப்போ நீங்க இமீடியட்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி கேரி இட். நான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்குங்க பிரேம். ஆஃப்டர் தே ப்ரொவைட் அஸ் மோர் டீடைல்ஸ் நம்ம எப்படி பண்றதுன்றத we can definitely connect back again. ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு கூட சொல்லிடலாம். ஆனா இப்போதைக்கு வந்து நீங்க வந்து 14 இயர்ஸ் ஏஜ் குரூப் வரைக்கும் எப்படின்னா எனி ஒன் ஈவன் பீங் அன் டிபெண்டன்ட் H4ல ஃபைல் பண்ணும்போது கூட அவங்க வந்து they don't sign the forms because they are considering under the parents guidance. அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து registration is a must even though they had early இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா as long as you had entered US, நீங்க விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டு நீங்க ஒரு போர்ட் ஆஃப் என்ட்ரி வழியா வந்து உங்களுக்கு வந்து this is again just an information that needs to be done. நம்ம ஏற்கனவே எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது, even biometrics, so most of the documents they do have it. ஆனா it's a process that's going to be there, especially for people who are kids who are turned into 14க்கு அவங்க கம்பல் பண்ணும்போது they are going to give more details and which we will talk about it or they can follow that as well. சூப்பர். ஏன்னா வந்து அதுதான் என்னோட புரிதலாக இருந்தது. நிறைய பேர்ட்ட பல விதமான வதந்தி பரவே இருந்தது. ஸோ இது வந்து விசா குரூப்பில் வந்து 14 இயர்ஸ் டேர்ன் ஆனவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே முக்கியமாக வந்து டிபெண்டனில் இருக்கிறவங்க. காரணம் வந்து அவங்க பயோமெட்ரிக்ஸ் போயிருக்க மாட்டாங்க, ஆல்வேஸ் வந்து ட்ராபாக்ஸ் மட்டும்தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ தே ஹாவ் டு ஃபாலோ சம் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ பயோமெட்ரிக்ஸும் இருக்குமோ, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் இங்கே வந்து பயோமெட்ரிக்ஸ் பண்ணணும்
அந்த மாதிரி? இன்னும் அந்த டீடைல்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ வி வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட் அண்ட் தென் லைக் என்ன வருதோ அதை பத்தி நம்ம பேசலாம் ஆக்சுவலா வந்துட்டு. அண்ட் ஆல்சோ லைக் வந்து see even though you had been here லைக் வந்து நீங்க earlier-ஆவே இருந்தா கூட அவங்க when they give the further details we'll just go through it. லைக் வந்து குயிக்கா வந்து நீங்க வந்து நம்ம என்ன மாதிரி mandatory requirements are thereன்றது வந்து we can just talk about it. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் மேற்கொண்டு. ஏன்னா வந்து நிறைய வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய இதை பற்றி வதந்தி போய்கிட்டே இருக்குது. உடனே பண்ணணும், எந்த லிங்கும் கொடுக்காம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுடுறாங்க. பிகாஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை போட்டுட்டு நிறைய பேச்சுக்கள் போட்டு ஜஸ்ட் ப்ராசஸிங் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ வில் வெயிட் ஆன் இட். அண்ட் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆன்லைனில் வந்து AR11 ஃபார்ம் இருக்குது. ஈவன் ஃபார் H1B ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வரும்போது அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட். அண்ட் ஆல்சோ த இன்டென்ஷன் இஸ் நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஹேட் என்டர்ட் ப்ராப்பர்லி ஆன் த POA பர்ட் ஆஃப் என்ட்ரியில் என்ட்ரு ஆனவங்களுக்கு கிடையாது. This is for other reasons, people to get like come out of it and register themselves அப்படிங்கிறதுக்காக தான் intention was there. But still நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை வந்து we can definitely just do that. As of now nothing is there. நீங்க ஆன்லைன்ல அக்கௌண்ட் மட்டும் தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இப்போ எந்த லிங்க்ல போய் தேடினாலும் எதுவும் வரப்போறது இல்லை. அதனால அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது குயிக்கா நம்ம வந்து we can talk about it or you can also do that. கண்டிப்பாக மேற்கொண்டு. ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்காங்க, சப்போஸ் வந்து இப்போ போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வராங்க, அவங்க பண்ணிட்டு வரணுமா, மைட் பி இது வந்து பப்ளிஷ் ஆன பிறகு. ஸோ நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய மக்களும் இதை பற்றி கேட்டுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஷார்ட் நோட்டீஸில் வந்து 2 விஷயத்தை பற்றி ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு மேற்கொண்டு. Oh, sure. Thank you. Anytime. Thank you all. Thank you.